ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம், அதிமுக ஆட்டையை போட போகிறாங்க, அதிமுக ஒட்டு மொத்தமாக சுவாகா பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதோட கட்டம் நெருங்கி வந்துருச்சு. கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடப்பாடியை தூக்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி பிஜேபியில் சேரணும், இல்லைன்னா கட்சியை எழுதி கொடுத்துட்டு ஓடணும் அப்படின்ற நெருக்கடியான நிலைக்கு வந்துச்சு. இது தொடர்பான பேச்சுவார்த்தை எங்கே நடந்திருக்கு? கவர்னர் வீட்டிலன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கு கவர்னர் வீட்டுக்கு அண்ணாமலை போயிருக்கார் நேற்று அப்படின்னு ஒரு தகவல் நைட்டே கசிஞ்சுது. அதிமுக முக்கிய பிரமுகர்கள் போய் மிரட்டி அந்த கட்சியை ஆட்டையை போடுவதற்கான எல்லா வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணோம். என்னென்னா, அதிமுகவை ஏற்கனவே உடச்சி பார்த்தாங்க. ஓபிஎஸ்க்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. சசிகலா ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. தினகரனை வச்சாங்க. எம்பி எலெக்ஷனில் ஒரு ட்ரையல் பார்த்தாங்க. இந்த 3 அதிமுக விட்டுட்டு இந்த 3 பேரை மட்டும் வச்சா அதிமுகவாக மக்கள் நினைச்சு ஓட்டு போடுவாங்களா, அதோட பிஜேபி கூட்டணி வச்சா பிஜேபிக்கு சாதகமாக இருக்குமான்னு ஒரு ட்ரையல் எம்பி எலெக்ஷனில் பார்த்தாங்க. அது போங்காய் போச்சு, எதுவுமே நடக்கலை. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடியை இழுத்து பார்க்குறாங்க. எடப்பாடி நிச்சயமாக பிஜேபி கூட வரமாட்டேன், ஏன்னா பிஜேபி கூட போனதுனால தான் போன மாதிரி சட்டப்பேரவை தேர்தலில் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு குரூப் இருக்காங்க, சேர மாட்டேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கமணி ரங்கமணியெல்லாம் கூப்பிட்டு மிரட்டி, நீங்கள் உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவோம், இடி கேஸ் போட்டுருவோம், ஒழுங்காக வந்து சேருங்கன்னா அவர்கள் ஒரு பக்கமாக பிஜேபி பக்கமாக சாஞ்சிட்டாங்க. சரியா? சாஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக எடப்பாடிட்ட கட்சி வந்து வேறு ஒன்றுமே நாங்கள் பண்ண மாட்டோம், ஒழுங்காக அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு தயாராக இருக்கணும், அது போக தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாத்தையும் கட்சியில் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, அதை ஒரு தனி கூட்டமைப்பை வச்சு இந்த கூட்டணிக்குள்ளே நீ நிற்கணும், இல்லைன்னா கட்சி ஒன்றது கிடையாதுப்பா, ரெட்டலையும் பிடிங்கிட்டு விட்டுருவோன்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அதுக்கான காலம் நெருங்கி இப்போன்னு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனில் ஒருத்தர் கொடுத்த முன்னாள் எம்பி, அவர் எம்பியாக இருந்து 40 வருஷம் ஆச்சு, அவர் கொடுத்த ஒரு வழக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அனைவரையும் ஆஜராக சொல்லியிருக்காங்க. ரெட்டையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அப்படின்றது பொதுக்குழுவில் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரெட்டையில் ஒன்றது இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு எலெக்ஷன் கமிஷனை வைத்து மிரட்டி, டிடியை வச்சு எப்படி மிரட்டுவாங்களோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனை வைத்து மிரட்டி விசாரணையை போட்டு விட்டாங்க. எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு போட்டு விட்டுட்டு இப்போ கூப்பிட்டு வந்துருச்சு, எங்கள் கையில் வந்துருச்சு. இப்போ என்ன, கூட்டணியா இல்லையா, கூட்டணி வர்றியா இல்லையா, இல்லை கட்சியை டோட்டலாக காலி பண்ணுவான், தெருவில் விடுவான் அப்படின்னு. அப்போ ரெட்டலையை பிடிங்கிட்டு எடப்பாடியை விட்டால் எடப்பாடி ஜீரோ, ஓபிஎஸ் மாதிரி எடப்பாடி ஆயிடுவார். எடப்பாடி கூட இருக்கிறவங்களாம் சரித்து ஒன்று யார் இருப்பான்னா, எடப்பாடி கூட ஜெயக்குமார் மட்டும்தான் இருக்கணும். மித்த எல்லா கவுண்டர்களும் தங்கமணி, நல்லமணி, வீரமணி எல்லா மணியும் எங்கே போயிட்டாங்கன்னா அந்த பக்கமாக போயிட்டாங்க. அவர்கள் கையில் அதிமுகவை கொடுத்துருவாங்க. ரைட்டா? இப்போ கோவையை சேர்ந்த அந்த மணி இருக்காரே, மணியான மணி, முன்னாள் அமைச்சர், அவரை வந்து பொதுச் செயலாளராக போட்டு ரெட்டலை அவர் கையில் கொடுத்துட்டு அதில் இவர்களை எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. யார், தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் மீண்டும் சேர்த்து அதை தான் ஒரிஜினல் அதிமுகன்னு ஆக்கிட்டு எடப்பாடியை துரத்தி விட்டுருவாங்க. இந்த பேச்சுவார்த்தை தான் நேற்று நம்ம பீகார்காரர் கெஸ்ட் ஹவுஸில் நடந்திருக்கு. அப்போ பீகார்காரர் வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு அரச பதவியில் இருக்கக்கூடியவர், மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அந்த நபர் இடத்துல வந்து அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அரசியல் கட்சியோடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ தில்லாக நடத்துவாங்கன்னு பார்த்துங்க. இதில் எடப்பாடி மிரண்டு போயிருக்காப்புல. ஏன்னா எடப்பாடி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டா கட்சி காலி, எடப்பாடியும் காலி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. இதுதான் அவர்களோட பிளான்னு சொல்லி நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் போடுறேன், வேணாலும் திருப்பி நீங்கள் பாருங்கள். கட்சி மொத்தமாக போகுது. ஒன்று பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்கணும், இல்லைனா அதிமுகன்ற கட்சியை அழிஞ்சு போயிருந்தா எடப்பாடியை அழித்து விட்டுட்டு அந்த ரெட்டலை தூக்கி யார்கிட்டையோ கொடுத்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்கிடுவாங்க. அது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம். ஓபிஎஸ் டம்மி பீஸ் ஆனதுனால இப்போ வந்து யார் அதை கேட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கு பொதுச் செயலாளர் கொடுங்க அப்படின்னா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுமணி அந்த பொதுச் செயலாளர் பதவியை கேட்டுகிட்டு இருக்காப்புல. பொதுச் செயலாளர் வேலுமணிக்கு கொடுத்துட்டு கவுண்டர்கள் கையில் கட்சியை கொடுத்துட்டு இவர்களையும் கொண்டு போய் இணைச்சி இந்த 2 துருவத்தையும், அதாவது தென் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முக்குளத்தோருக்கு கையில் கட்டுப்பாடு இருக்குது. அவர்களையும் இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கிற இவர்களையும் 2 பேரையும் சேர்த்து விட்டு ஒருத்தர் பொதுச் செயலாளராக ஒருத்தர் தலைவராக போட்டு தங்கமணியை வந்து வேலுமணியை வந்து பொதுச் செயலாளராகவும், தென் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தேவர் இனத்தை சேர்ந்தவர், அதாவது ஒரு தினகரனாக இருக்கலாம், இல்லை ஓபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம், இவர்கள் யாராவது ஒருத்தர் ஏற்கனவே இரட்டை பதவி மாதிரி துணை பொதுச் செயலாளர், இந்த மாதிரியான ஒரு பதவியில் போட்டு ரெட்டலை அவர்களுக்கு கொடுத்து ஆட்டையை போடுவதற்கான திட்டங்கள் முடிந்து விட்டது. நேற்று அண்ணாமலை
அந்த பீகார்காரர் இப்போ கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து, யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு பீகார்காரரு, அவர் இதில் வச்சு டுபாக்கூர் வேலையை பார்த்துருக்கதா உறுதி செய்யப்பட்ட தகவல்களை சொல்லுது. எனவே விரைவில் அதிமுக காலி ஆயிரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று பிஜேபியோட சேரணும், இல்லைனா அதிமுக இல்லை அப்படின்றது தான் வருகிற 2026 தேர்தலுக்கான திட்டம். இதுக்கிடையில் இது உள்கரடி வேலை பார்க்குறதுக்கு உள்ளே என்ன நடக்குது, யார் இதை கெடுத்து விட்றாங்கன்னு அறியறதுக்காக தான் லாட்டரி சீட்டு மார்ட்டினுடைய மருமகனை உள்ளே நுழைச்சி விட்ருக்காங்க. இங்கேருந்து உடைச்சி இங்கே திருமாவளவன்லேருந்து பிரிஞ்சு நேராக அவர் போய் அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காப்புல நேற்று. ஏன்னா விஜய் வந்து கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுனால, நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு சொல்லுங்கள் பிரதர், கேட்குறப்ப காசு மட்டும் கொடுங்க பிரதர், ஆனால் கட்சியிலலாம் வேண்டாம் பிரதர்னோடனே, நீங்கள் வெளியில் இருங்க பிரதர், வெளியில் இருந்தால் என்றைக்காக இருந்தால் யூஸ் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி விட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, டெல்லி போய் உட்காந்து அங்கேருந்து ஃபோனில் பேசி டெல்லியில் உள்ள பாஜக தலைகள் இருக்குல்ல, அவர்கள் சொல்படி நேராக போய் எடப்பாடிகிட்ட பேசி எடப்பாடிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி, நான் இருக்கிறேன்னா நான் உங்களை தேர்தல் வியூக வகுப்பாளராக வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், அதுக்கு பல வியூகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் அடைக்கலமாக இருக்காப்புல. இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்குது. எனவே அதிமுக ஒன்று காலியாகணும், இல்லைன்னா இவரோட யாரோட பிஜேபியோட சேர்ந்து 2026 தேர்தலை கொண்டு வரணும். அதில் வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதான் என்னென்னா, விஜயை கொண்டு போய் அதிமுகவோட சேர்த்து விட்டு அவர்கள் 2 பேரும் கூட்டணியாக, பிஜேபி தனியாக வெளியிலேருந்து ஆதரவுன்ற மாதிரி ஒரு கூட்டணியாக 3ஆக பிரிச்சுட்டு 3 பேர் ஆளுக்கு 80 சீட்டில் நிற்கிற மாதிரி அப்படி ஒரு பிளான் போட்டாங்க. இல்லைன்னா பிஜேபிக்கு 50 சீட்டும் விஜய்க்கு 50 சீட்டும் கொடுத்துட்டு 100 சீட்டு 140 இடத்துல அதிமுக நிற்கணும் அப்படின்ற ஒரு பிளான்லேயும் போனாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதில் வந்து எடப்பாடி கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதே மாதிரி விஜயும் வந்து அப்படி கூட்டணிக்கெலாம் தயாராக இல்லை. முதலமைச்சர்னா நான் தாங்க முதலமைச்சர், நான் போய் கூட்டணியில் வந்து எதிர்கட்சி தலைவராக துணை முதலமைச்சராக எனக்கு தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இது திருமாவளவனையும் உடைக்க முடியல ஆதவர்ஜுனாவனால். இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியில் நேராக போய் அதிமுகலேயே போய் சேர்ந்து அவர்களோட அடைக்கலமாகி உள்குத்து வேலை பார்த்து அவர்களை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. பாஜக வழக்கம் போல் மிரட்டி அந்த அடையார் அந்த மாளிகை இருக்குது பாருங்கள், அந்த மாளிகையில் போது நேற்று மிரட்டல் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கட்சியை கொடுத்துட்டு போறியா, இல்லைன்னா உன்னைய காலி பண்ணுவா, கட்சியை ஒழுங்காக எழுதி கொடுத்துரு, எவ்வளோ அமௌண்ட் வேணும் கேளு தர்றோம், எவ்வளோ சீட்டு வேணும் கேளு, நாங்கள் தான் தருவோம், நீ சொல்லி நாங்கள் தேவையில்லை, இல்லைன்னா கட்சியை உடச்சி தூளாக்கி விட்டு போயிடும். எல்லா கூட்டணியும் ஒன்றா சேர்த்து ஒருத்தரை பொதுச்செயலாளர் ஆக்கிட்டு ரெட்டலை அவங்க கையில் கொடுத்துட்டு, ஏன்னா கமிஷன் யார் கையில் இருக்குன்னு தெரியுமில்ல, பார்த்துக்க அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கிறார்கள். இது வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிற இபிஎஸ்க்கு. போச்சுடா, இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருந்தோம், இலையை பிடிங்கிட்டாங்கன்னா எப்படி வெறும் தரையிலையாக போட்டு சோத்தை சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இலையவே பிடுங்குறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஏன்னா எல்லாமே அவங்க ஆளாக இருக்குது. எனவே நம்ம ஏமாந்து விடக்கூடாதுன்னு சொல்லி மிகுந்த மன உளைச்சலில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு சொல்லி தீவிரமாக ஆலோசனை செய்து வருவதாக அவரோட வட்டாரம் செய்து அவரோட நிம்மதியும் குலைச்சி விட்டுட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் ஒரு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார். அதாவது குலதெய்வத்துக்கு பொங்கல்லாம் வச்சு எப்படியா இருந்தாலும் இந்த இபிஎஸ் அழிஞ்சு போயிடணும், இபிஎஸ்லேருந்து கட்சியை பிடிக்கணும்னு சொல்லி முந்தா நாள் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து ஆடுகளெல்லாம் வெட்டியிருக்காரு. ஸோ அவருடைய குலதெய்வம் அவரை காப்பாற்றுதா, இபிஎஸோடைய குலதெய்வம் அவரை காப்பாற்றுதா, இல்லை தினகரனோட குலதெய்வம் அவரை காப்பாற்றுதா, இல்லைன்னா சசிகலாவோட குலதெய்வம் அவரை காப்பாற்றுதா? ஏன்னா சசிகலாவுக்கு தினகரனுக்கு ஒரே குலதெய்வமாக தான் இருக்கணும், ஏன்னா அவங்க மாமாவும் சொந்தக்காரர் தானே. ஸோ இப்போ எந்த குலதெய்வம் யாரை காப்பாற்ற போகுது, இல்லைன்னா டெல்லியில் இருக்க கடவுள்கள் வந்து யாரை காப்பாற்ற போகிறாரு அப்படின்றது. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் கடவுள், அவர் கடவுளோட அவதாரம் தான், மனித பிறவியே கிடையாது. அவரும் சரி, அவருடைய கூட இருக்கக்கூடிய அமித்ஜி அவர் ஒரு கடவுள். ஏன்னா அவர் ராமர்னா அவர் லக்ஷ்மணர். இந்த 2 கடவுளையும் யாரை காப்பாற்ற போகிறாங்கன்றது போக போக தெரியும். நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம், 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். பிஜேபி அதிமுக இரட்டை இலை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களோட கூட்டணி, அது எடப்பாடியாக இருந்தால் எடப்பாடி, இல்லைனா எடப்பாடியை தூக்கிட்டு காட்பாடி. இதுதான் நடக்க போகுது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.